ட்ராமாக்கான ஓப்பனிங் சீலே நம்ம ட்ராமாவோட ஹீரோயினி தான் காட்டுறாங்க. ஹீரோ நேம் வந்து ஃபூஜிங்கு, ஹீரோயினி நேம் வந்து ருவானு. இப்போ 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு போகல. மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஹீரோவை ஹின்கிட்ட நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போகுன்னு நினைக்கிறா, எதுக்கு என்ன வேண்டான்னு சொல்கிறா அப்படி ஹீரோ கேட்கவும் நம்ம ஹினிய மனசுக்குள்ள இன்னைக்கு தான் எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட்டு, அப்போ நான் சாகலையா, ரீபான் ஆயிருக்கேனா அப்படின்னு நம்ம ஹினி மனசுக்குள்ள நினைப்பா. அப்படியே அவளோட ப்ரீவியஸ் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு அவளோட வாய்ஸ் ஓவரில் நமக்கு சொல்கிறா. ஹீரோ ஹினிக்கு வெட்டிங் நடந்திருக்கு. பட் அந்த டைமில் அவளோட காதில் யாரோ வந்து நீலாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படி இப்படி சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பப்பட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ ரிங் போட வந்திருப்பானா. இவ கையை எடுத்துட்டா. ஹீனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஹீனியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. அவளோட நேம் வந்து வேவே. அது மட்டும் இல்லை, ஹீனி கையாலேயே ஹீரோவை கொலை பண்ண வச்சிருப்பா. இந்த உலகத்துல என்ன உண்மையா உயிருக்கு உயிரா நேசித்த ஒரே ஜீவன்னா அது ஹீரோ மட்டும்தான். அவரே என் கையால் கொலை பண்ண வச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே என்ன தீ வச்சு கொன்னுட்டா. பட் இந்த லைஃப்பில் எனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்புவேன் அப்படி நம்ம ஹீனி ஒரு முடிவு எடுக்காங்க. இப்போ ஹீரோனே ஹீரோ கிட்ட எனக்கு நீ தான் வேணும், உன்னை மட்டும் தான் லைக் பண்ணுறேன், இந்த லைஃப்பில் நான் உன்னை மேரேஜ் பண்ணதால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படி சொல்வா. ஹீரோக்கா இவ சொல்கிறதுல நம்பிக்கையே இல்லை. பாஸ்ட் லைஃப்பில் நான் என்ன பண்ணாலும் நீ என்ன சுத்தமாகவே ஏற்றுக்கல அப்படி மனசுக்குள்ள சொல்வான். அப்போ நம்ம ஹீரோவுமே ரீபன் ஆகிட்டு தான் வந்திருக்கிறான். இப்போ ஹீரோன் கிட்ட ருவான் நீ ஒழுங்காக நடந்துக்கிடாம குறும்புத்தனமாக ஏதாவது பண்ணி என்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா உன் கை காலெல்லாம் வெட்டி போட்டுருவேன் பார்த்துக்கோ. அப்புறம் இந்த ஹேர், ஸ்கின்னு அண்ட் லிப்ஸு அது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் டச் பண்ணுவேங்கிறான். சரி சரி ஃபர்ஸ்ட் அதை செய் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும் போது சும்மா வாய் வார்த்தைலாம் சொல்லாத, நீ எப்போ என்ன லைக் பண்ணுறேன்னு சொல்கிறியா அப்போ தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பானா. பட் நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா ஹீரோவை இழுத்து பிடிச்சி நான் உன்னை லைக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த லைஃப்பில் கண்டிப்பாக உன்னை இழக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீனி கிஸ் பண்ணுவா. ஹீரோவும் கிஸ் பண்ணுவான். டீப்பாக போகும். தென் அன்னைக்கு நைட் 2 பேருமே ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் விடியுது. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் முழிச்சிருக்கிறான். முழிச்சிட்டு ஹினி பக்கத்துல இருந்து அவன் முடிய பாசமா தடவி பார்த்துட்டு இருப்பானா. அப்ப ஹீரோனியே கண் முழிச்சிடா. ஹஸ்பண்ட் கூப்பிட்ட போன லைஃப்லயும் சரி இந்த லைஃப்லயும் சரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருக்கான்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. நீ முழிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது இவா ஹீரோ முடிய பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா அதை பாக்குறா. நம்ம ஹீரோ டக்குன்னு கை எடுத்துட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். உன் முடிய ஸ்ட்ரெயிட்டா அரேஞ்ச் பண்ணதான் ஹெல்ப் பண்ண அப்படி சொல்லி சமாளிப்பான். இவ்வளோ ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு தான் அப்படி சொல்ல உன் ஹேர் மேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போக பார்ப்பானா. ஹனி நில்லுங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க சரிங்களா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நிற்பாளா. என்னோட ஒய்ஃப் இப்போ என்ன செடிஸா பண்றா, ஆமா செடிஸ் தான் பண்றா அப்படின்னு இவன் ஹாப்பியா போறான். இந்த லைஃப்ல என்னை ஹீரோவையும் யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது, அதை நான் நடக்கவே விட மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவளோட ஸ்கின்ல ஒரு அக்லியா காட்டுறதுக்காக ஒரு மாஸ்க் போட்டிருப்பா. அது ஃபேக்கு போல. அதை இப்போ கழுத்து எடுக்கிறா. ஆக்சுவலி அந்த வேவி பொண்ணு இருக்கா ஹினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ தான் ஹினியை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட வச்சிருப்பா. இப்ப வேவே ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ கெட்ட எல்லாத்தையும் டோட்டலா சேஞ்ச் பண்றா. 19 வயசு பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஹினி இருக்கல அவளோட ஹேர் எல்லாம் லைட்டா வெட்டுறா. இதுவே இங்க சர்வெண்ட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஹினி அழகான பொண்ணுன்னு தெரியாம காசு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாஸ்டர் ஏன் அந்த அக்லியான பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்களாம், அது பார்க்கவே கன்றாவே இருக்குது. அவதான் மாஸ்டர் செடிஸ் பண்ணிருப்பால இருக்கும் அப்படி இந்த பொண்ணு ஹினியை பத்தி தப்பா பேச என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க அப்படி நம்ம ஹினி வந்து நிப்பாலாமா. சம அழகா இருப்பா, பாரு கண்ணு திறந்து பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படி நம்ம ஹினி கேட்பாளா. அவங்களுக்கு அள்ளி விட்டுருது. ஏன்னா ஹினி ரொம்ப டெரரா கேட்பா. இனிமே மறுபடியும் இந்த மாதிரி காசு பேசுனீங்க அவ்வளோதான் அப்படி 2 பேரையும் மேட்டிட்டு இருக்கும் போது ஹினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேவேன்னு சொன்னேன் இல்லையா, அவ வந்துடுறா. அவ வந்து நம்ம ஹினி கூப்பிட்றாளா. ரைட்டான டைமுக்கு தான் வந்திருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோனியுமே பார்க்க போவா. அவ ஹினி மூஞ்சில அந்த மாஸ்க் இல்லாத பார்த்துட்டு எங்க அப்படி சொல்லி கேட்குறா. அது கிழிஞ்சு போயிட்டு ஏன் இது நல்லா இல்லையா, உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ம ஹினி முன்னாடி இவகிட்ட நல்லா பேசியிருப்பா இல்லையா, அதே மாதிரி பேசவும் இல்லை நல்லா தான் இருக்கு. அப்புறம் உன்னோட மென்டல் ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருக்குதுல்ல, அதை கியூர் பண்ணதான் ஒரு மெடிசனை கொண்டு வந்திருக்கிறேன், இதுதான் இதை குடிச்ச பிறகு 2 பேருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு போவோம் அப்படி சொல்வா. ஆக்சுவலி இந்த ட்ரிங்க் இருக்கு இல்லையா, இதோட நேம் வந்து சோலிட்டரா. இந்த ட்ரிங்கை குடிக்க வச்சு தான் நம்ம ஹினியை ஃபுல்லாகவே இவ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா. ஃபர்ஸ்ட் எப்பயாவது ஒருக்க கண்ட்ரோல் பண்ணுவா. ஆனால் இந்த ட்ரிங்கை குடிக்க வச்சு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணி ஒரு பைத்தியம் மாதிரி பண்ண வச்சுட்டா. அது நம்ம ஹீரோனிக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்போ நீ குடி இந்த சோலிட்டர் ட்ரிங்கை அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது என்ன சொல்கிற, இந்த மெடிசன் உனக்கு எனக்கு தெரியாதடி, இந்த ட்ரிங்கை என்ன குடிக்க வச்சு என்ன
கண்ட்ரோல் பண்ண தானே பார்க்குறா. பட் இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமா, நீ எனக்கு பப்பட்டா இரு ஓகேவா அப்படின்னா அந்த வாட்டர் இருக்கு இல்லையா அதை வாய்க்குள்ளே ஊற்றி விட்டுறா. ஊற்றி விட்டுட்டு பயங்கரமாக சிரிக்கவும் அந்த டைமில் ஒரு பையனை வாரான். இவன் நேம் வந்து சென்னு. என்னாச்சு வேவி அப்படி சொல்லி கேட்க இவன் எனக்கு பாய்சன் தந்துட்டா அப்படி சொல்லவும் என்னடி பண்ண வேவே அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபேஸை பார்க்கணும். செம அழகா இருக்காளா இப்போ மேமிருந்து பார்த்துட்டு இருக்கவும் இதை நோட் பண்ண வேவேயோ சென் ஹீரோனி ப்ரேம் பண்ணாதா அவளுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குதுல்ல அதான் இப்படி பண்ணிட்டா அப்படி சொல்லும் போது தான் நார்மல் ஆகுறான். தாடி அந்த பாய்சனுக்கான ஆன்டிடோட அவ பாவம் அப்படி சொல்லி கேட்க என்கிட்டலாம் ஆன்டிடோட் இல்லப்பா அந்த வாட்டரை அவ தான் கொண்டு வந்தா அப்படி சொல்லும் போது இல்லை அது எனக்கு கிடையாது இவ தான் அந்த பாய்சனை கொடுத்து கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு இவ ஆக்டிங் போட இவன் இன்னும் 3 minutesல நீ ஆன்டிடோட தாரா இல்லைன்னு வச்சுக்கவே போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட உன்னால முடிஞ்சதை நீ பாரு அப்படி சொல்லிட்டு ஹீரோனி அவளோட ஓரியாவை கூப்பிட்றா. அதாவது ஹீரோட டாக் தான். ஸோ அதை கூப்பிட்டுட்டு கடி அப்படின்னு பொதுவாக சொல்வாளா. அங்கே ஓரியா கொலைச்சிட்டு வரவும் இப்போ இவ இருக்கல்ல அந்த ட்ரிங்கை குடிச்சதால நம்ம ஹீனி கண்ட்ரோலுக்கே வந்துட்டா. அதனால என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் சென்னி இருக்கான் இல்லையா அவன் காலை பயங்கரமாக கடிச்சிடான். நாய் மாரி தான் கடிக்கிறா. இங்கே ஆரியாக்கெலாம் அடிப்பாவி என்னோட சாப்பா ஆட்டை போட பார்க்குறாளே இங்கே என்னதான் நடக்குதுன்னு அது புலம்புது. இங்கே ஹீரோனியும் இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்படி சொல்லவும் அவனுடைய ஒரு துண்டு சதையை கடிச்சு எரிஞ்சிடா. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குடி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு வழி தாங்க முடியாம அவன் கத்திட்டு இருக்காவும் அப்பதான் நார்மல் ஆகுறா. நான் பண்ணல சாரி ஹீரோன் ஏதோ பண்ணிருக்கிறா அப்படின்னு வாமிட் பண்ணிட்டு இருக்க. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் ஹீரோனி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கூப்பிட்டு போக்க சீக்கிரம் ஓடிடுங்க மறுபடியும் என்னோட ரூபான புள்ளி பண்ண வந்தீங்க அவ்வளவுதான் உங்க 2 பேரும் காலையும் நான் கடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு ஓரியா சொல்லிட்டு இருக்காவும். ஆக்சுவலி ஓரியா வாய் விட்டுலாம் பேசாது அது மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஹீரோனியும் ஓரியா கிட்ட வந்து நல்லா பாசமா பேசிட்டு இருப்பா. போன லைஃப்ல அந்த வேவே இருக்கல்ல அவ மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தீ வச்சுட்டு போயிட்டாலாமா. ஓரியா தான் சேவ் பண்ண போச்சாமா. பட் 2 பேராலையும் அதுல இருந்து தப்பிக்க முடியல. ஹீனோட சேர்ந்து அதுமே இறந்து போயிட்டாமா. இந்த லைஃப்ல அது உயிரோட இருக்குதுன்னு நினைச்சு இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டண்ட வந்து மாஸ்டர் உங்கள் வீட்டிலேருந்து மேடம் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு என்ன விஷயம்னு சொல்ல வருவானா. அதுக்குள்ளே ஹீரோவோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாதா அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படி போசுக்குன்னு சொல்லிடுறான். ஆனால் அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு போல. அவர் 3, 2, 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணி முடிக்கிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி நீ என்னமோ சொல்ல வந்தாலா அதை கண்டினியூ பண்ணுங்கிறான். மாஸ்டர் வீட்டில் சம்திங் ஏதோ நடந்திருக்கு போல மேடம் சொன்னாங்க. அவங்களும் வேயும் அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு என் ஒய்ஃபுக்கு அவளுக்கு அடிபட்டுட்டா அவளை காயப்படுத்திட்டாங்களா அப்படின்னு டென்ஷன்லேயே போகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ எப்போதுமே அப்படிதான். அவனுக்கு ஹினி மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா அவனோட கோவம் எல்லாமே 3 செகண்ட் மட்டும்தான். அடுத்த செகண்டே ஈகோ இல்லாமல் நம்ம ஹினிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். இது அசிஸ்டண்ட்டுக்குமே தெரியும். அதான் அவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ ஹீரோவை விறுவிறுன்னு வீட்டுக்கு வருவானா. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிடுவா. உன்னை யார் புள்ளி பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ ஒரி பண்ணிக்கிடாத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட நம்மளுக்கு கொஞ்சம் ரொமான்டிக்காக கிஸ் பண்ண வரவும் இருங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி போவாளா. இவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஹினி நல்ல விதமா நடந்துக்கிறா இல்லையா அதை பார்த்துட்டு. இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு அகாடமிக் தான் காட்டுறாங்க. இது ஒரு மேஜிக்கல் அகாடமிக்கு. ஹாரி பாட்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மந்திரக்கோலை வச்சு மேஜிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதேமாரி ஸ்கூல் தான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மந்திரக்கோலை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் நம்ம ஹினியோட என்ட்ரி. அவளை பார்த்துட்டு இது யார்ட இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா நம்ம அகாடமிக்கு நியூவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு ஹினியோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஹினி பெருசாக அவங்கள கண்டுக்கிடவே இல்லை. அந்த ஸ்கூல் பில்டிங் கிட்ட போய் நின்றுட்டு நான் மறுபடியும் இந்த அகாடமிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அங்கே ஒரு ஆளிகினியை பார்த்துட்டு ஒரு பாம்பு அவகிட்ட அனுப்புறாரு. இவர் எதுக்கு அனுப்புறாரு என்ன காரணம்னு கடைசி வரைக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை வேவே வச்ச ஆளா இருக்கும் போல. இப்போ அந்த பாம்பு வருதா கரெக்டாக அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துடான். மறுபடியும் என் பேச்சு கேட்காம என் பர்மிஷன் இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க இல்லப்பா என்னை ஹர்ட் பண்ணாங்க இல்லையா அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க தான் அப்படி சொல்லும் போது சரி உன்னால முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு அழகா ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஸ்கூலுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். உள்ள நம்ம ஹீரோனி நடந்து வந்துட்டு இருப்பாளா. அப்ப அந்த பாம்பு பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணை கடிச்சிருது. ஹீரோனி தான் அதை பார்த்துட்டு அந்த பாம்பு கிட்ட போய் பேசுறா. நம்ம ஹீரோனிக்கு இந்த திறமை கூட இருக்கு போல. இப்ப அந்த பாம்பு கிட்ட பேச அனுப்பி வைக்கிறா. அனுப்பி வச்ச பிறகு இந்த பொண்ணுக்கு வேற பாம்பு கடிச்சிருக்கு இல்லையா ஸோ அவளுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஜீனியஸ் டாக்டர். ஆனா நேர்ல யாருமே
பார்த்தது கிடையாது. இப்போ இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவள் அங்கேருந்து போக பார்ப்பாளா. உடனே இந்த பொண்ணும், நீங்கள் சூப்பருங்க, பாம்புக்கு பயப்படவும் இல்லை, என்னோட பாயசனையும் எடுத்துட்டீங்க, உங்கள் நேம் என்னது அப்படி சொல்லி கேட்பாளா. ருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து போவாளா. ருவான்னா அந்த பொண்ணு அக்லியா தானே இருப்பா, இது எப்படி சாத்தியம், இவ்வளோ அழகா இருக்கா, ஒருவேளை நமக்கு பாம்பு கிடைச்சதால ஏதாவது மயக்கத்தில் இருக்குமோ அப்படின்னு இவா புலம்புறா. இப்போ அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே நம்ம ஹீனை பற்றின நியூஸ் தான் தீயா பருவுது. அப்போ ஒரு பையனை வீர்னு ஓடி வந்து கிளாஸில் ஒரு பையன் புக்கை மூஞ்சில் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான்ல, அவனை எழுப்பி விட்டுட்டு, ப்ரோ நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, சம அழகு, அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்க, எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட. அதான் எனக்கு தெரியுமே, உனக்கு எப்படியாட்டும் உன் தங்கச்சி கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறா அப்படி தானே, பட் இருந்தாலும் ஒருக்க அந்த பொண்ணு ஃபோட்டோ பாரு அப்படின்னு இவன் ஃபோட்டோவை காட்டுவான். இவன் இதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறான். என்னைய மாதிரி இருக்கா, ஒருவேளை இவ தான் என்னோட தங்கச்சி இருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ எங்க அப்படி சொல்லி கேட்பான். அந்த புது பொண்ணு நம்ம கிளாஸ் தான் வாரா அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்வான். இவன் இருக்கலாம், இவன் நேம் வந்து சியான், சூ ஃபேமிலியோட 3வது யங் மாஸ்டர். இப்போ ஹினியை பார்த்துட்டு அவனுக்கு அவனோட தங்கச்சி மாதிரியே தோணுது. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா நேராக அவளோட பிளேஸ்ல வந்து உட்காந்துரா. ஆக்சுவலி நம்ம ஹினி இருக்கல்ல, அவன் நியூவா டிரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, இவங்களோட கிளாஸ்மேட் தான். முன்னாடி அந்த அக்லியான மாஸ்க் போட்டிருப்பா இல்லையா, இப்போ அந்த மாஸ்க் எடுத்துட்டா, அதனால இவங்களுக்கு அடையாளமே தெரியல. இப்போ நம்ம ஹினி அவளோட பிளேஸ்ல போய் உட்காந்துருக்கா இல்லையா, அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்லாம் இவன் என்ன ருவான் பிளேஸ்ல போய் உட்காந்துருக்கா, ஒருவேளை அந்த அக்லியான பொண்ணு தான் இவ்வளோ அழகா மாறிட்டா அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்லாம் பேச, ஹினியும் அவளோட நேம் போட வெளியே எடுத்து வைக்கிறா. இவன் அதை பார்த்துட்டு, ஆமா ப்ரோ அவ தான், இது எப்படி பாசிபிள், அவ அக்லியா தானே இருந்தா அப்படின்னு இவன் சியான் கிட்ட புலம்புறான். இவன் நேம் வந்து போ புலம்புறது ஹினி காதலுமே விழுது. அப்படியா, நான் அக்லியாவா இருக்கேன் அப்படின்னு இவ கேட்கவும், இவன் நீ எப்படிமா இவ்வளோ பியூட்டி ஆகுனா, ஒருவேளை ஃபேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் தொட்டு பக்கம் வருவானா. இனி கையை முடிச்சிட்டு, இப்போ எது ரியல் எது ஃபேக்குன்னு தெரியுதா அப்படி சொல்லி கேட்பா. இவனுக்கு வலி தாங்க முடியல, விட்டுரு தாயே நீ ஒரிஜினல் தான் அப்படி சொல்லி கத்துற. மறுபடியும் ஆளுக்கான கையை வச்சு என் ஃபேஸை தொட வந்தா அப்பவே கட் பண்ணி போட்டுரும் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுவா. பாவம் போ வழியிலே கத்துருவான் ஜியானோ. அப்போ முன்னாடி உன்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்பான். அதுவா அப்படின்னா அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்து காட்டுறா. அப்போ இந்த மாஸ்க் போட்டதால தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையோ அப்படின்னு இவன் யோசிக்க சொல்றான். ப்ரோ உங்கள் 2 பேரும் ஃபேஸும் லைட்டாக ஒத்து போன மாதிரி இருக்குதுன்னு, அதெல்லாம் கோஇன்சிடென்ட் தான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும்போது, ப்ரோ உண்மையாக சொல்லுனா 2 பேர் லுக்கை பார்க்கும்போது ட்வின்ஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லுவானா. இவனுக்கு இனியே பார்த்துட்டு அவங்க அண்ணாக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். அண்ணா என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன், எனக்கு பார்க்க அவள் தான் நம்மளோட தங்கச்சி இருப்பான்னு தோணுது அப்படி சொல்வான். அவங்களும் சரி செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே இன்னொரு பக்கம் இந்த வேவி இருக்கல்ல, அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, இருந்தால் தனக்கு பாயசம் தந்தா, அது மட்டும் இல்லை சென்னோட காலை வெறித்தனமாக கடிச்சு மர்டர் பண்ண ட்ரை பண்ணதே அவள் தான் அப்படின்னு பொய்யா சொல்லியிருக்கா. அதையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பிட்டு நம்ம ஹினியை போட்டு திட்டிட்டு அங்கே இருக்காங்க இல்லையா அந்த ஸ்டாஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம ஹினியை பற்றி. அப்போ கூட இவன் ஆக்டிங் போடுறா. இல்லை அவள் வேன்கன்லாம் பண்ணியிருக்க மாட்டா, அவளுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குதுல்ல, ஸோ அவள் தெரியாமல் தான் பண்ணியிருப்பா, அவளை விட்டுருங்க, விசாரிக்கிற பேரில் எங்கேயும் கூட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆக்டிங் போட, மென்டல் ப்ராப்ளம்னா அப்போ அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், வெளியெல்லாம் சுத்த விடக்கூடாது அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல, இவரும் சரி நாங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறோம், உங்கள் 2 பேருக்கும் நியாயம் வாங்கி தரோம் அப்படி சொல்லிட்டு, இப்போ அந்த பொண்ணு எங்கே அப்படி சொல்லி கேட்க, என்ன இருக்கேனே அப்படின்னு நம்ம ஹினி மேலேருந்து கை காட்டுவா. இந்த பசங்களும் ஹினியை பார்த்துட்டு வாயை பொழந்துறாங்க. இவ்வளோ அழகாக இருக்கான்னு, முன்னாடி இவ இப்படி இருக்க மாட்டாளா, அக்லியா தானே இருப்பா, இப்போ அழகாக இருக்கா எப்படி அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் இவளுக்கு தான் கடுப்பாகுது, என் கண்ட்ரோல்லேருந்து தப்பிச்சிட்டான்னு. இந்த ஆள் இருக்கார்ல, அவருக்கு இன்னிக்கிட்ட கேட்குறாரு, என்ன பாருமா உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு, நீ தான் மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு, ஸோ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, வாங்கலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துல போய் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும்போது இவளுக்கு அள்ளி விட்டுருது. வேற ஏதாவது உளறி விட்டு நம்மளை மாட்டி விட்டானா என்ன பண்ண அப்படின்னு ரொம்ப பயப்படுறா. இப்போ என்ன சொல்றான்னா, ஹினி விட்டுருங்க, அவள் வேன்கன்லாம் பண்ணல அப்படி சொல்றா. ஆஹா நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போறேன், ஸோ நீ என் கூட வரணும் அப்படி சொல்லிட்டு கையோட கூட்டு போயிடா. இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹினி ஸ்கூலை முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு ஓரியா கிட்ட சோகமாக புலம்பிட்டு இருக்கான். அவள் என்கிட்ட ஸ்கூலை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னான், பட் அவள் இன்னுமே வரல. என்ன அவள் ரொம்பவே வெறுக்கிறா போல, இனிமே நான் அவளை லைக் பண்ண மாட்டேன், அவளை மன்னிக்கவே மாட்டேன், அவளை பற்றி கேரே பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்தி வச்சு கையை அறுத்துக்கிறான். மாஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்கவும், அப்போ பார்த்து ஒரு கால் வருது. ஹீரோட டிரைவர் தான். மேடம் ஸ்கூலை விட்டு இன்னும் வெளியே வரல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டாங்க, மேடத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ண கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு அப்படின்னு அந்த விஷயத்த சொல்ல, ஹீரோவோ வண்டி எடு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லவும், மாஸ்டர் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க மேடம் மேல கேர்லாம் பண்ண
மாட்டேன்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வண்டி எடுத்தானே சொல்கிறேன் போ அப்படி சொல்லி மிரட்டி விட்டு அவனை அனுப்பி வைக்கிறான். இங்கே இவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹினி மேலே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. பத்தாதுக்கு இவளுமே ஹிரணி தான் மாட்டி விடுறா. ஹிரணி என்ன பண்ணுறான்னா அவள் கையில் பாம்பு மாதிரி ஒரு சில்வர் கலரில் பிரேஸ்லெட் போட்டிருக்கா. அதை டச் பண்ணவும் இவளுக்கு இவ கால் மேலே பாம்பு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே லூஸ் மாதிரி கத்துறா பாம்பு பாம்புன்னு. இங்கே பாம்புலாம் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. இருந்துச்சு ஒரு சில்வர் கலர் பாம்பு, என் கால் மேலாம் ஏறிச்சு. ஆனால் இப்போ தான் காங்கலை எங்கே போயிருக்குன்னு தெரியலன்னு பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், இப்போ நீங்களே நம்புவீங்கன்னு நினைக்கேன் யார் பைத்தியம்னு. ஆக்சுவலி அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, சோலிட்டர், அது வேவேக்க தான். அண்ட் சென்னை கடிச்சது வேவே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படி சொல்லியுமே இவர் என்னன்னா, நீ அவ மேலே கேஸை திருப்பி போட பார்க்குறியா அப்படின்னு கோவப்படுறாரு. இந்த வேவேயும் அப்போ பார்த்து நல்ல பொண்ணு மாதிரி மறுபடியும் ஆக்டிங் போட இன்னைக்கெல்லாம் கடுப்பாகுது. உடனே கழுத்தை பிடிச்சி நெரிப்பாளா. ஏன் முன்னாடி நீ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறியா, உனக்கு எவ்வளோ தெரியும், ஃபர்ஸ்ட் கையை எடுக்க போறியா இல்லையா, இல்லைன்னா இந்த அகாடமி விட்டு வெளியே அனுப்பிடும் பார்த்துக்கோ அப்படி சொன்ன பிறகு தான் கையை எடுக்கிறா. அப்போ பார்த்து ஹீரோ வருவானா, ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன்னு இந்த ஆளுக்குமே தெரியும். அதனால நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாரு. அப்படி பேசும்போது தான் அவருக்குமே தெரியுது ஹீரோவோட ஒய்ஃப் தான் ஹீரோயின்னு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அவரே ரொம்ப பயந்துறாரு. ஹீரோவை கேட்குறான், எதுக்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அவர் ஒரு கேஸுக்காக தான். அப்போ என் ஒய்ஃப் மேலே கேஸ் போட்டிருக்கீங்களா, இல்லை இல்லை இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படி சொல்வாரு. அப்போ இந்த வேவே இருக்கல, அவ ஹீரோ கிட்ட, மாஸ்டர் உங்க ஒய்ஃப் தான் காரணம், அவ தான் பைத்திய மாதிரி கடிச்சா அப்படி இவன் ரொம்ப ஆக்டிங் போடவும், நல்ல ஆக்டிங் போடுறியே, உன் ஆக்டிங்க்கு ஆஸ்கார் அவார்டே தந்துடலாம் அப்படின்னு. நீ நடிச்சதெல்லாம் காணோம், ஃபர்ஸ்ட் ஒத்துக்க உன்னோட தப்ப அப்படி சொல்லிட்டு இவர்கிட்ட, நீங்க இந்த கேஸை கிளியரா விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போவாளா. ஹீனி கையில லைட்டா அடிபட்டிருக்கு போல. இது என்னது, வீட்டுக்கு வா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். இது என்னது, யார் உன்னை புள்ளி பண்ணாங்க அப்படி சொல்லி கேட்டா, யாரும் இல்ல தெரியாம தான் அடிபட்டிருக்கு அப்படி சொல்வா. அதுக்கு ஹீரோவோ, இனிமே உன்னை யாராவது புள்ளி பண்ண வந்தாங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், அப்புறம் உன்னை நீ காயப்படுத்தாத ஓகேவா அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுவான். இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹினி தூக்கத்திலே ரொம்ப பயப்படுற மாதிரி புலம்புறா. இதை பார்த்து ஹீரோவோ, ஒன்னும் இல்லை நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருப்பான். இந்த லைஃப்ல கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், யாரையும் உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த வேவே தானே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவளை கடத்தி கூப்பிட்டு வந்தாச்சு. அவ எங்க மாஸ்டர் என்ன விட்டுருங்க, நான் ஹினி மேல கேஸ் எல்லாம் கொடுக்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் ஹீனியை விட பெட்டராக நான் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோனி கூடலாம் கம்பேர் பண்ண உனக்கு தகுதியே கிடையாதுங்கிறான். ஆமாம் மாஸ்டர் எனக்கு தகுதி கிடையாது தான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லி அவள் கெஞ்சி கேட்டுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் ஃபேஸில் ஒரு கீரலை போட்டுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட, இனிமேல் நீனே டீல் பண்ணிக்கோ, ஆனால் அவளை கொன்னுறாதா, பாதி உயிரை விடு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். அசிஸ்டன்ட் தான் டீல் பண்ணுறாரு. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனிக்கும் தெரிய வருது வேவே வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக கிடக்கான்னு. ஸோ இப்போ அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி நீ இல்லைல்ல அப்படி சொல்லி நம்ம ஹினி கேட்பா. நிஜமா நான் இல்லடி, இல்லை டாக்டர் கரெக்டான டைமுக்கு போய் அவளை சேவ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அவள் செத்து போயிருப்பாலாம் அப்படி சொல்ல, பரவாயில்லையே அசிஸ்டன்ட் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கானே அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு, உண்மையிலே நான் பண்ணல, உன் ஹார்ட்ல என்ன ஒரு கெட்ட பையனை நினைச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேட்க, அப்பெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்வா. சரி இப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு நான் போறேன் அப்படி சொல்ல, ஹீரோ விடாம கிஸ் வேணும்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டே இருக்கானா. நைட்டு வந்து பார்த்துக்கலான்னு ஹினி சொன்னாலும் ஆஹா அப்படின்னு ஹினி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண போயிடான். ஹீரோனியும் லேட் ஆகிட்டு நான் குளிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப, சரி நானே குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைக்க தூக்கிட்டு போவானா. அப்போ பார்த்து கரெக்டாக அசிஸ்டண்ட்டோ வந்து, கம்பெனியில் ஒரு மீட்டிங் இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொன்னதும், நான் அதை விட பிஸியான ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி கூப்பிட்டு போவான். அப்புறம் நம்ம ஹினி இருக்கலாம் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறா. வர வழியிலே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இது வேவியோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்கெல்லாம் வேவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம ஹினியை திட்டிட்டு இருக்காங்க. அவள் ஈஸியாக இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம ஹினியை பார்த்து, நீ உன் தப்பு ஒத்துக்கோ, போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகு, நீ தான் மர்டர் பண்ண ட்ரை பண்ணான்னு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இருக்கால ஹினி மேலே ஒரு புக் எடுத்து எறியவும், ஹினி மந்திர சக்தியால் அதை தடுத்துறா. இவங்கெல்லாம் ஹினியை பார்த்து பைத்தியம் முட்டாள் அப்படி சொல்லி திட்டிருப்பாங்களா. அதுக்கு ஹீரோனியும், இப்போ யார் முட்டாள்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவன் மந்திர சக்தியால் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை இவங்களுக்கு முன்னாடி ஒரு தெர மாதிரி காட்டுறா. இதை பார்த்து இவங்களுக்குமே புரிஞ்சு போயிடுது, வேவே தான் சென்னை கடிச்சிருக்கிறா, ஹினி கிடையாது, ஹீரோ மேலே எந்த தப்பு கிடையாது, வேவே மேலே தான் தப்பு, அவள் தான் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான்னு.
இருக்கான்னு உடனே சாரி கேட்பாங்க நம்ம ஹினிக்கிட்ட. ஹீரனியும் மறுபடியும் இந்த மாதிரி காசி பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டீங்க, தொலைச்சி அப்படின்னு நேராக அவளோட கிளாஸ் ரூமுக்கு தான் வருவா. அங்கே அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு பாம்பு கிடைச்சது இல்லையா, நம்ம ஹினியோட ஹெல்ப் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு ஹினியோட கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாலாமா. இப்போ ஹினிக்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பா. இவளை நம்ம ஹினியோட ஃப்ரெண்டுக்காரினே வச்சுக்கலாம். அப்போ நம்ம சியான் வருவானா, உன்னை நேற்று புள்ளி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ ஓகேவா அப்படி சொல்லி கேட்பான். டே நீ வழக்கமாக இந்த மாதிரி யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ண. எங்கள் ஹினியை பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் பண்ணாமல் நிற்கவே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படி சியான் போவானா. தேங்க்யூ பிரதர் அக்கறைப்பட்டு கேட்டதுக்கு, நான் இப்போ ஃபைன் தான் அப்படி சொல்லும்போது சியானுக்கா அம்புட்டு சந்தோஷம். சீக்கிரமாகவே நீ தான் என்னோட தங்கச்சின்னு கண்டுபிடிச்சி ரிவீல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு நினச்சிட்டு போவான். தென் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது கூட நம்ம சியானை பார்த்தீங்கன்னா ஹினி ஒரு ஃபோட்டோ எடுத்துலான்னு பார்க்குறான். பட் அந்த டைமில் இந்த போயிருக்கான்ல, என்ன ப்ரூவ் பண்ணுறீங்க, என்னோட அழகுல மயங்கிட்டீங்களோ அப்படி சொல்லி கேட்குறான். அப்பெல்லாம் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொன்னால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்போ நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லவும், டே அப்படி மட்டும் ஏதாவது வேலையை பார்த்து விட்டா உன் மெயின் ஃபியூஸை பிடுங்கி விட்டுருவேன் பார்த்துக்கோ, கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியாக தான் இருக்கணும் அப்படி சொல்வான். அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, தாத்தாவுக்கு அங்களே வெளியே போயிட்டாங்கன்னு. உடனே இவன் பாதிரி அடிச்சுட்டு போகிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு ஞாபக மருந்து நோய் இருக்காமா, அதான் விறுவிறுன்னு தேட போயிருக்கான் தாத்தாவை. இவன் போகிறத நம்ம இனிமே பார்க்குறா. ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த சீன் நடக்காது, ஒருவேளை நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வரதால எல்லாமே சேஞ்ச் ஆகுது போல அப்படின்னு நினச்சிட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் பேசிட்டு வருவாங்களா. அப்போ இந்த சென்னை இருக்கலாம் அவனை வந்து எல்லா தப்பும் நீ தான் பண்ணேன்னு போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகு அப்படி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இந்த ஃபேவரை மட்டும் நீ பண்ணா என் ஹார்ட்ல உனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேச இங்க ஃப்ரெண்டுக்காரிக்கெல்லாம் சம கோவம் வந்துடுது. திட்டிட்டு இருப்பா. ஹீரோனியும் சி உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போவாளா. இவன் இங்கிருந்து கத்திட்டு இருக்கான். நம்ம ஹினி அது காதலே வாங்கலையே, அவ கத்து அங்கிருந்து போயிடுவா. அந்த டைமில் கரெக்டாக போவ வந்து இவனை பங்கமாக கலாய்ச்சி விடுவான். கலாய்ச்சி விட்டுட்டு இந்த முட்டாள்கிட்ட பேசினா நம்மளோட அறிவும் வாங்கி போயிடும் வா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கறியை கூப்பிட்டு போயிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. இவங்க யாருன்னா சியானோட தாத்தா தான். அவங்களுக்கு ஞாபகம் மருதி இருக்கு இல்லையா, அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா கிண்டர் கார்டன்ல அவங்க பேத்தி படிக்கிறா, அவளை பிக்கப் பண்ண போகணும் அப்படி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு லேடி இருக்கல்ல, அவ தாத்தாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா. அவ வெறும் ஃப்ராடுக்காரி, தாத்தா பணக்கார ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால இவர் பெரிய பணக்காரு, இவரை கடத்திட்டு போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுட்டு தாத்தா கிட்ட இப்ப என்ன சொல்லுதுன்னா, நான் உங்க பேத்தியோட டீச்சர் தான், நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு போறா. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹினி வந்துடா. அவங்கள விடுங்க இல்லைன்னா போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படி சொல்லும் போது இது உடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டு, இவங்க என்னோட மாமனார், ஸோ என்னோட வீட்டுக்கு நான் என்னோட மாமனாரை கூப்பிட்டு போறேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றா அப்படின்னு ஆக்டிங் போடா. தாத்தா உங்களுக்கு இவங்கள தெரியுமா அப்படி சொல்லி கேட்க, தாத்தாக்கு ஞாபகம் மாதிரி இருக்கிறதால அவங்க ஒரே விஷயத்த மட்டும் தான் சொல்றாங்க, என் பேத்தி நான் பார்க்க போறேன், அவ கிண்டர் கார்டன்ல இருக்கா, அவளை நான் கூப்பிட்டு போறேன், என் பேத்தி செம டேலண்டா கியூட்டா இருப்பா, முக்கியமா என் பேத்தி கண்ணுக்கிட்ட ஒரு மச்சம் இருக்கும், அது அழகா இருக்கும் அப்படி சொல்ல ஹீரனிக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரனி தான் தாத்தாவோட பேத்தி, சியான் இருக்கான்ல சியானோட தங்கச்சி, ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான். ஹீரனிக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க தான் தன்னோட ஃபேமிலின்னு, ஏன்னா ரீபன் ஆயிருக்கா இல்லையா அதனால தெரியும். ஆனா அவங்களாவே கண்டுபிடிக்கட்டும் அப்படிதான் அமைதியா இருப்பா. இப்போ இந்த பொம்பளை பாத்தீங்கன்னா நம்ம ஹினியை கத்தி வச்சு குத்த வர நம்ம ஹினி தடுத்துறா. ஆனாலும் இது ஆக்டிங் போடுது, இவ தான் கத்தி வச்சு குத்த வந்தா அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிறவங்களாம் இந்த பொம்பளை மேல தப்பு கிடையாது, இந்த குட்டி பொண்ணு தான் ப்ராப்ளம் பண்ணுது அப்படி நம்ம ஹினியை போட்டுத்திட்ட. கரெக்டா நம்ம சியான் வந்துறான். ஐயோ இந்த தாத்தாவோட ஃபேமிலி மெம்பர் வந்துட்டாங்க போல, இருந்தாலும் நான் ஆக்டிங் போடுவேன்னு, இவங்க ரெண்டு பேரும் திருடுங்க, என் மாமனாரை கொலை பண்ண பாக்குறாங்க அப்படி சொல்ல. சரி உங்க மாமனாருன்னு சொல்றீங்க, உங்க மாமனாரோட நேம் என்னது அப்படி சொல்லி கேட்டா லீன்னு சொல்ல. லீலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா போய் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி தாத்தாவோட ஒரிஜினல் நேம சொல்றா. இதுதான் கரெக்ட்னு நீ எப்படி சொல்றா அப்படின்னு இந்த பொம்பளை கேக்குது. ஹினி தாத்தா கையை காட்டுறா. அவங்க கையில அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கு போல. அப்புறம் என்ன இந்த பொம்பளை தான் ஏமாத்துது அப்படின்னு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கலான்னு சொல்றாங்க. அது வந்து கத்தி வச்சு குத்த வர ஹீரனி பிடிச்சிரா, ஆனா கையில கத்தி கிழிச்சிருது போல. இப்போ அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுதா. அப்போ ஆபீசரை வந்து பிடிச்சிறாங்க, பிடிச்சு கூப்பிட்டு வராங்க. அங்க ஹினியை பார்த்துட்டு எங்களேடி அப்படி சொல்ல வருவாரா. நம்ம ஹினி கண்ணை காட்டிரா அப்படி சொல்லாதீங்கன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஹீரோனி இருக்கா அவர் உயிரமே சேவ் பண்ணியிருக்கா. நம்ம இந்த ஜீனியஸ் டாக்டர்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவர் உயிரமே சேவ் பண்ணியிருக்கா போல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிடிச்சு தந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடாரு. இங்கே தாத்தா பார்த்தீங்கன்னா என் பேத்தியை பார்க்க போகணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஜியான் தான் சமாதானப்படுத்துறான். பட் அவர் கேட்க மாட்டுக்காரா. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு மாதிரி வந்து மயக்க போட்டு விழுந்துறாரு. ஹீரோன் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ண போக அந்த டைமில் இந்த சென்னை இருக்கலாம் அவனும் வந்து ருவான் உனக்கு மெடிசனே தெரியாது, நீ அந்த தாத்தாவை கொண்டுறாத அப்படின்னு கரைஞ்சிட்டே நிற்கிறான். ஹீரோனியும் நீ பேசாமல் இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு கழுத்துலேயே ஒரு ஊசியை இறக்கிறா. அவனால பேச முடியல. ஜியான் சொல்றான் நான் உன்னை நம்புறேன்னு, இதுக்கு மேல வேற என்ன வேணும். பிரதரே ஓகே சொல்லிட்டான். அதனால நமக்கு இனி அக்கு பெஞ்செல்லாம் பண்ணுவா. அந்த டைம்ல டாக்டர் இருக்காங்களா அவங்க வந்துறாங்க. அவங்க கிட்ட தாத்தாவோட கண்டிஷன், அவ என்ன மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ தாத்தாவை காப்பாத்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்றா. சொல்லிட்டு இப்போ தாத்தாக்கு கொஞ்சம் சிவியரா இருக்கும் போல, தலையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதை சர்ஜரி பண்ணாதான் அவங்களுக்கு இந்த ஞாபக மருதி நோயை குணப்படுத்த முடியுமா, அதையும் டாக்டர் கிட்ட சொல்றா. அப்போதான் தாத்தாவும் கண் முழிக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் ஃபர்ஸ்ட் சென் பேச்சு கேட்டு நம்ம ஹினியை திட்டிட்டு இருந்தாங்களா, இப்போ தாத்தா கண் முழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு செம டேலண்டாக தான் இருக்கா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த சென்னுக்குமே நம்ப முடியல, இவன் முன்னை விட டிஃப்ரெண்டாக இருக்காளே அப்படின்னு நினைப்பான். டாக்டரும் ஹினியை பாடிட்டு தாத்தா கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹினிக்காகவே ஸ்கூல் கேட்டுக்கிட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வேளையை நம்ம ஹினி வந்துடாளா, மாஸ்டர் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொன்னதும் ஹீரோனிமே ஹனி அப்படி சொல்லிட்டு போவாளா, உன் புருஷனை மறந்துட்டா போல அப்படி சொன்னவன் ஹினி கையில அந்த கத்தி கிழிச்சிருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு போறான். உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டா, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சின்ன காயை தான், என்னை காயப்படுத்தினவங்கள போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு அப்படி நம்ம ஹினி சொல்றா. பட் நம்ம ஹீரோக்கு தான் மனசே கேட்க மாட்டேக்கு. அலைக்கா வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அவளுக்கு மெடிசன்லாம் போட்டு விடுவான். இப்போ என்ன சொல்றானா, நீ எனக்கு சொந்தமானவா, உன் முடிய கூட யாரும் டச் பண்ண அனுமதி கிடையாது, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணித்தா, இனிமே உன்னை புள்ளி பண்ணலாம் அலோ பண்ணக்கூடாது ஓகேவா, தென் என்கிட்ட போயும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண போக ஓரியோ இதை பார்த்துட்டு கொலைக்குது. ஓரியோ ஹீரோயின புள்ளிலாம் பண்ணலங்கிறா, இருந்தாலும் அது கொலைக்கிறத விட மாட்டேக்கே, கொலைச்சிட்டே இருக்கு. ஓரியோ அமைதியாரு, உனக்கும் ஒரு ஜோடி நாங்கள் கண்டுபிடிச்சு தாரோம் அப்படி சொல்வா. ஹீரோவா இது நம்மளை ரொமான்ஸ் பண்ண விடாது அப்படின்னு டக்குன்னு ரூமுக்கு தூக்கிட்டு போயிடான். தென் அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீனோட புகழ் தான் ரெக்க கட்டி பறக்குது. நேற்று அந்த பொம்பளை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துருப்பா இல்லையா, அது மட்டும் இல்லை தாத்தாவோட உயிரையுமே காப்பாத்திருப்பா. அதுதான் இன்டர்நெட்ல இப்போ ஹாட் நியூஸாக போகுது. இதை பார்த்துட்டு இப்போ ஃப்ரெண்டு கறியில நம்ம ஹீனியை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது ஃப்ரெண்டு கறி சொல்கிறா, நம்ம ஹீனி அவளுக்கு ஒருக்கா ஹெல்ப் பண்ணியிருப்பா இல்லையா பாம்பு கடிக்கும் போது, ஸோ அந்த விஷயத்த சொல்லிட்டு சூப்பராக மாசா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு இன்னுமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காளா. அந்த டைமில் நேற்று ஆஃபீஸர் வந்திருப்பாங்க இல்லையா, அதே ஆஃபீஸர் தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேப்டன் போல். ஸோ அவங்களும் வந்து ஹீனியை பாராட்டுற விதமாக ஒரு அவார்ட் கொடுக்குறாரு. நேற்று பண்ண காரியத்துக்கு கொடுத்துட்டு டாக்டர் ஜியாங் உங்களை மீட் பண்ணி பேசணுமா அப்படி இவர் சொல்கிறாரு. டாக்டர் ஜியாங்னா அந்த வேர்ல்ட்லையே சர்ஜரி பண்ணுறதுல பெஸ்ட் டாக்டராமா. அவர் உயிரை நம்ம ஹினி ஒருக்க சேவ் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ என்ன நினைக்கிறான்னா, அவரை வச்சு என் தாத்தாவோட டிசீஸை குணப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் பிறகு மீட் பண்ணுறேன் அப்படி சொல்வா. அவரும் சரி ஓகேன்னு போயிடுவார். அவர் போன பிறகு இவங்கெல்லாம் அந்த அவார்டை பார்த்துட்டு நம்ம கிளாஸுக்கு பெருமை சேர்த்துட்டா ஹீரோனி அப்படின்னு இவங்கெல்லாம் ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்க. அந்த டைமில் கரெக்டாக டீச்சர் வந்துடுறாங்க. எல்லா டீச்சர் மாதிரி தான், இந்த பில்டிங்லேயே உங்கள் கிளாஸை தவிர எந்த கிளாஸ்லையும் சவுண்டே வரல, வெறும் ஹோஸ்ட் கிளாஸ் அப்படி சொல்லி திட்டிட்டு ஜியான் வரலையா எதுக்கு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. யாருமே ஆன்சர் பண்ணலையா, உடனே ருவான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹினி ஃபர்ஸ்ட் கவனிக்கல, அதுக்கப்புறம் தான் கவனிச்சு எந்திப்பா. அதுக்கு போய் டீச்சர் சாமியை திட்டுறாங்க. டீச்சர் கூப்பிட்டு எந்திக்க மாட்டியா, உனக்கு அவ்வளோ துமுறாயிட்டோ, பாதி நாள் கிளாஸை ஸ்கிப் பண்ணுறதா வேலையை வச்சுட்டு இருக்கா, ஒழுங்காக எக்ஸாம் கூட எழுத வர கிடையாது, அப்படி எழுதினாலும் கம்மியான மார்க் தான் அப்படி சொல்லி நல்லா திட்டுவாங்களா. நம்ம ஹீரோனியும் நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதி காட்டுறேன் அப்படி ஹீரோனி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்வாளா. இவங்க அதை கேட்டுட்டு ஓ அப்படியா சரி ஓகே நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் அப்படின்னு அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளத்தை ஹீரோனிக்கு கொடுக்குறாங்க. இதை சால்வ் பண்ணுன்னு நம்ம என்ன சொல்லியிருப்பா, எந்த ப்ராப்ளம்னாலும் ஓகே, அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்னாலும் ஓகே, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படி சொல்லியிருப்பா. இது வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியாது, இந்த அகடமிக்கில் இருக்கிற யாருக்குமே ஆன்சர் தெரியாதா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஐயோ பாவ ஹினி மாட்டிக்கிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சால்வ் பண்ணி முடிச்சிடா. இதை பார்த்து டீச்சருக்கு என்ன பேசுன்னு தெரியல, அமைதியாகிறாங்க. தென் டைம் ஆன பிறகு டக்குன்னு கிளாஸை விட்டு வெளியே போயிடறாங்க. பாரு இந்த டீச்சர் டைம் ஆனால் கூட வெளியே போகாது, ஆனால் இன்னைக்கு
அசிங்கப்பட்டுட்டோன்னு வெளியே டக்குன்னு ஓடிட்டு அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்லாம் கிண்டல் பண்ணிட்டு நம்ம ஹினியை போட்டு சூப்பர் கலக்கிட்டா அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. இவளுக்காக ஜியான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வெளியே. தாத்தா ஹினியை பார்த்தாங்க இல்லையா, ஸோ ஹின் தான் தன்னோட பேத்தி அவளை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க போல. ஸோ அதனால தான் ஹினியை கூப்பிட்டு போலான்னு வந்திருக்கிறான். இந்த விஷயத்த ஹினிக்கிட்ட சொல்லிட்டு உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வா, உனக்கு கட்டாயம்லாம் படுத்தலைங்கிறான். ஹீரோனுக்கு அவங்க தாத்தாவை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. உடனே வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. ஹீரோக்கும் மெசேஜ் அனுப்பிடா, நான் இந்த மாதிரி ஒரு வேலையாக போகிறேன்னு. எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட பேத்தி போட்டவ நர்ஸ்கிட்ட காட்டி இதுதான் என்னோட பேத்தி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே ஜியானு ஹினியும் வராங்களா. ஹினி தாத்தா பார்த்து தாத்தா இந்த நிலைமையில இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பா. இதை ஜியான் பார்த்துட்டு ருவான் நீ அழுகிறியா, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறா. லோலோ ஏன் அங்கேயே நிற்கிற, இங்கே வந்து உட்காரு அப்படி தாத்தா சொல்லவும், லோலோனா என்னோட அம்மா நேம் தான் அப்படி ஜியான் சொல்லுவான். தாத்தா வந்து ஹினி அவங்க மருமகன் நினச்சிட்டாங்க போல. இப்போ நர்ஸ் கிட்ட இதுதான் என்னோட மருமகா, என் பேத்தி இவ்வளோ மாதிரியே இருப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஹீரனியும் தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவாளா. நீ எதுக்கு என்ன தாத்தான்னு கூப்பிட்றா, அப்பான்னு கூப்பிட்டு, உன் புருஷன் என்ன அப்பா தானே கூப்பிடுவான், ஸோ நீயும் அப்படியே கூப்பிட்டு உறவு முறையெல்லாம் மாற்றிட்டு இருக்காதா அப்படி சொல்லவும், சியான்லாம் அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதம்மா அப்படி நம்ம ஹின்கிட்ட சொல்வான். சரி நீ என் பேத்தியை பிக்கப் பண்ணிட்டு வா, அவ தனியா கிண்டர் கார்டில் இருப்பா, போ பிக்கப் பண்ணிட்டு வா, யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு அவங்க ஞாபகம் மரத்தில் சொல்லிட்டு இருப்பாங்களா. தாத்தா இவங்க ஒன்றும் உங்க மருமக கிடையாது, உங்க பேத்தி என் தங்கச்சி, பாருங்க நாங்கள் 2 பேரும் டியூன்ஸ், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணும் வாரா. அவ சியானோட ஃபியான்சியாமா. பட் சியானுக்குலாம் அவளை பிடிக்காது. இப்போ ஹீரோனே இது யார் அப்படி சொல்லி கேட்பாளா. நான் சியானோட ஃபியான்சி அப்படி சொல்ல, அப்பெல்லாம் இல்லை இவளுக்கு எனக்கு எதுவும் கிடையாதுங்கிறான். சியான் என்ன சொல்கிறா, வெளியாட்கள் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படி சொல்லிட்டு, நீ யார் ஃபஸ்ட்டு சியானை செடியூஸ் பண்ண பார்க்குறியா, அது நடக்காது அப்படி சொல்ல. இது ஹாஸ்பிட்டல், பேசாமல் உன் மூளையை போய் செக் பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு தாத்தாவோட ரிப்போர்ட்டை பார்க்கணும் அப்படி நம்ம ஹினி சொல்கிறா. ஏன்னா தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணதான். நம்ம ஹினிக்கு ஒரு டாக்டர் தெரியும் இல்லையா, ஸோ அந்த டாக்டரும் நம்ம ஹினியும் சேர்ந்து தான் சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னு சியான் கிட்ட சொல்வா. சியானும் ஓகே சொல்வான். அவனுக்கு ஹினி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ அவனும் ஓகே சொல்வான். ஆனால் ரிப்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும்போது அதெல்லாம் தர முடியாது, வெளியாட்கள் கிட்டலாம் சூ ஃபேமிலியோட ரிப்போர்ட்டை காட்ட முடியாது அப்படின்னு இவ கொடுக்க மாட்டுக்கா. ஜியான் முறைப்பான் பாருங்க, உடனே கொடுத்துருவா. இவ அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு க்யூர் பண்ண முடியுங்கிறா. இதை கிட்ட சியானுக்கு செம கேப்பி. ஆனால் இவ இருக்கல்லா, அது எப்படி முடியும், ஞாபகம் மருதி நோயை குணப்படுத்த முடியாது, இவ போய் சொல்றா அப்படின்னு இவ கத்திட்டு இருப்பாளா. அமைதியா இரு இல்லைன்னா வெளியே போயிரு அப்படி சியான் சத்த போடவும் அவ அமைதியாகிறா. இவா நான் தாத்தாவோட பல்ஸை செக் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்ல, அதுக்குமே இவ கத்திட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் நான் அலோ பண்ண மாட்டேன், நீ போ அப்படி சொல்லிட்டு இருக்க. ஜியானோ நர்ஸ் ஃபர்ஸ்ட் அவளை வெளியே கூப்பிட்டு போங்க அப்படி சொல்கிறான். எங்கள் ஹினி இருக்கல தாத்தாவோட பல்ஸை செக் பண்ணி பார்க்கலான்னு வருவா. அதுக்குள்ளே இவன் மறுபடியும் வந்து நம்ம ஹினிக்கிட்ட சண்டை பிடிக்க நம்ம ஹினி கையை முறுக்கி விட்டுருவா. இந்த டைமில் சியான் இருக்கான்ல, ஹினி கழுத்தில் உள்ள பர்த் மார்க்கை பார்த்துறான். அவன் பார்த்துட்டான்னு நம்ம ஹினிக்குமே தெரியுது. உடனே அதை கவர் பண்ணிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவா. என் தங்கச்சிக்கு இந்த பிளேஸில் தான் பர்த் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவான். சூ ஃபேமிலி இதை பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ பார்த்துட்டானே அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு வரும்போது ஹீரோ இருக்கான்ல கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆல்ரெடி ஹினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. வா வீட்டுக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். அவங்க போன பிறகு தான் சியான் வருவான். அதுக்குள்ளே ஹினி போயிட்டாளா. என் தங்கச்சிக்கு அதே பிளேஸில் தான் பர்த் மார்க் உண்டு, அதுவும் பிறை நிலா மாதிரி இருக்கும் அப்படி சொல்வான். ஆக்சுவலி சியான் இருக்கான்ல, அவன் கிளியராக பார்த்துருக்க மாட்டான். அவள் கழுத்தில் ஒரு பர்த் மார்க் இருக்குன்னு தெரியும், பட் அது என்ன பர்த் மார்க்குன்னு ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டான். இப்போ என்ன சொல்கிறான்னா, எதுக்கு இவா சடனாக ஓடுனா, அவள் என் தங்கச்சி இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரே வழினா டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படி சொல்வான். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா மொதல் வேலையா அந்த பர்த் மார்க் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறா. இப்போ என்ன சொல்கிறான்னா, போன லைஃப்பில் அந்த வேவைக்கு நான் அதை சூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன மாரியே பிறனில இருக்கிற மாதிரி பர்த் மார்க்காவை போட்டுக்கிட்டு என்னோட ஐடென்டிட்டி திருடிக்கிட்டா. பட் இந்த லைஃப்ல அப்படி நடக்க விட மாட்டேன், இது என்னோட டர்ன் அப்படி சொல்வா. ஆக்சுவலி என்னோட பர்த் மார்க் இருக்கு இல்லையா, அது பிறநிலை மாதிரி தான் இருக்கும் போல. அதுக்கு மேலே தான் பட்டர்ஃப்ளை டேட்டோ போட்டிருக்கா. எல்லாம் அந்த வேவே பார்த்து விட்ட வேலை தான் ஹீரோனை கண்ட்ரோல் பண்ணி இது போட வச்சதாம்மா. அது மட்டும் இல்லை, ரிமூவ் பண்ண முடியாத டேட்டோ தான் போட்டு விட்டுருக்கா. ஆனால் என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ண ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனி அதை யூஸ் பண்ண அது ரொம்ப காந்தது போல. அப்போ பார்த்து ஹீரோ உள்ள வந்துடானா. ஹீரோனி அவளே அவள் காயப்படுத்திட்டு இருக்கா இல்லையா, அதை பார்த்துட்டு சமக்கோ வருது. நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன் உன்னே நீ காயப்படுத்தக்கூடாதுன்னு, ஆனால் நீ என்
பேச்சு சுத்தமாகவே கேட்க மாட்டுக்கா அப்படி நம்ம ஹீரோ கூப்பிட இவ ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி கூப்பிடுவாளா, அப்படி கூப்பிடாத அது யூஸ்லெஸ் அப்படி சொல்லவும் இந்த டேட்டு எனக்கு பிடிக்கல அதான் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தேங்கிறா. நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் இனிமே அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இனிமே சாகிற வரைக்கும் நான் இவ கூட பேச மாட்டேன் அப்படி அகைன் பேசிட்டேனா நான் ஒரு நாய் அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட இனிமேல் நமக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சு போயிட்டு உன் மேல நான் கேர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ போவானா. இவ ஹக் பண்ணிட்டு விட மாட்டுக்கா. நிஜமாவே இந்த டேட்டு எனக்கு பிடிக்கல அதான் அப்படி பண்ணேன், ஆனா ரொம்பவே வலிக்குது, நீ எனக்கு ஒரு ஹக்கும் கிஸ்ஸும் தந்தா வலிக்காது அப்படி நம்ம ஹீனி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா. ஹீரோனிக்கு ஒரு நாளே பதறி போற ஆளு இப்ப வலிக்குது சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கு. ரொம்ப வலிக்குதா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிடுவான். தென் நம்ம ஹீனி கிஸ் பண்ண போவாளா, அவ கழுத்து வலிக்க ஆரம்பிக்குது. உனக்கு பயங்கரமா வலிக்குதுல்ல விடு அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் எனக்கு டேட்டு ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படி சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, உன்னை ஹர்ட் பண்ணணுமா, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லுவானா. நம்ம ஹீரோனி தான் எப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுறா. ஹீரோவோ உனக்கு வலிச்சிச்சுன்னா என் கையை கடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த மெடிசனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டேட்டுமே ரிமூவ் பண்ணிடுறான் போல. அவளோட ஒரிஜினல் பர்த் மார்க் இருக்கு இல்லையா, அதுதான் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியாக இந்த ப்ராசஸும் முடிஞ்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, இந்த வேவே பொண்ணு இருக்கல்ல ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஸ்கூலுக்கு வரா, ரெக்கவர் ஆகிட்டா போல. இப்போ அவள் வருவாளா, அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவளை பார்த்துட்டு நீ எதுக்கு இவ்வளோ நாள் வரல, எங்கே போனா, ஹீனி உன்னை பற்றின வீடியோ எல்லாத்தையும் போட்டு காட்டிட்டா அப்படி சொல்ல இவளுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பா. இல்லை நீ தானே சென்னோட காலை பயங்கரமாக கடிச்சிருக்கா, அந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் நீ சொல்லு அன்னைக்கு உண்மையாக என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்பாங்க. இவன் மறுபடியுமே ஹீனி தான் ப்ளேம் பண்ணுறா. அவகிட்ட நான் நல்லா தான் நடந்துக்கிட்டேன், அவள் எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துறான்னு தெரியல அப்படின்னு ஆக்டிங் போடுவாளா. கரெக்டாக நம்ம ஹினி வந்துடா. ஆக்டிங் போட்டதெல்லாம் காணும் அப்படின்னு கலாச்சி விட்டுட்டு வான் பண்ணிட்டு தான் போவா. உடனே இவளோட ஃப்ரெண்ட்ஸோ அவள் உன்னை பற்றி ஜெலஸ் ஆகுறா, ஏன்னா நீ தானே அழகுலையும் சரி படிப்புலையும் சரி டாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்ல. யார் சொன்னா நான் படிப்பில் டாப்புன்னு, அவள் தான் டாப்பு, அவள் ஐக்கிள் லெவல் வேறு லெவலில் இருக்கும். நான் அவளை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸாம் எழுத விடாமல் தடுத்தேன், பட் இப்போ முடியல. இனிமேல் ஸ்கூலுக்கே தெரிஞ்சிடும் ஹீனி தான் டேலண்டான பொண்ணுன்னு. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அவளோட ஐடென்டிட்டி திருடி சூ ஃபேமிலி கூட ஜாயின் ஆகிக்கணும் அப்படின்னு வில்லத்தனமா மனசுக்கு சொல்லிட்டு இருப்பா. இப்போ ஹீரோனே நேராக அவளோட கிளாஸ்க்கு தான் வருவாளா. ஃப்ரெண்டு கறி இருக்காளா, அவள் ஒரு கொஸ்டின் கேட்குறா, எனக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் சொல்லித்தானே. அப்போ ஜியான் இருக்காளா, அதெல்லாம் பார்த்துட்டு இவளே டாப் ஸ்டூடெண்ட் தான், கிளாஸ் 7லேருந்து தான் இங்கே வந்திருக்கிறா. அவள் ருவான் கிட்ட கேட்குறா, ருவான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா அப்படின்னு. தங்கச்சி குட் மார்னிங் அப்படி சொல்லவும் அவளும் குட் மார்னிங் சொல்லிட்டு நேற்று அவசரமா போயிட்டேன், சாரி, தாத்தாக்கு அப்புறமா வந்து பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்வா. அதெல்லாம் இருக்கட்டும் சிஸ்டர், எனக்கு ஒரு கொஸ்டின் சொல்லி தருவியா அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு ஃப்ரெண்டு காரியோ சரி ருவான் நீ அவனுக்கே சொல்லிக் கொடு, எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னா அவ கிளம்பிடுவா. இவன் சேலை உட்காரும் போதே தெரியாம நம்ம ஹீனோட பெண்ணை தள்ளி விட்டுறான். அதை எடுக்க நம்ம ஹினி குனிவாளா. அப்போ சியான் வந்து ஹினோட கழுத்துல உள்ள பர்த் மார்க் இருக்கு இல்லையா, அது கிளியரா பாத்துறான். அப்போ கன்ஃபார்மா ஹின்னா தன்னோட சிஸ்டர் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பானா. ஹினி பிரதர்னு கூப்பிட்டு பார்க்குறா, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த இறக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சு அவனோட ஃபேஸை டச் பண்ணும்போது தான் அவன் நார்மலாக ஆகுறான். இவனுக்கு அவனோட ஃபேஸை யார் டச் பண்ணாலும் பிடிக்காதம்மா, அவங்க கையை உடைச்சி விட்டுருவானாமா. ஆனால் ஹினி டச் பண்ணியிருக்கிறா, ப்ரோ ஒன்றுமே சொல்லாமல் கேஷுவலாக இருக்காரு. அப்போ ப்ரோ மனசில் ஏதோ சம்திங் போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே சியானை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, அதனால ஹினி முடிய பிடுங்க போவானா. என்ன பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது இல்லை தூசி இருக்குது அப்படி சொல்லி சமாளிப்பான். ஹினிக்கு தெரியுது இவன் தன்னோட முடியை தான் எடுக்க ட்ரை பண்ணுறான்னு. சரி அந்த தூசியை எடுத்து விடு அப்படி நம்ம ஹினி சொல்வா. இவனும் சரின்னு சொல்லிட்டு முடியை பிடுங்குறானா, ரொம்ப வேகத்தில் பிடுங்குறான். அடே முட்டாள் பிரதர், முடியை தான் எடுக்கிறான்னு அப்பட்டமாக தெரியுது, அதுக்குன்னு மெதுவாக எடுக்க வேண்டியதானே, இப்படி வேகமாக பிடுங்குறா அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டே இருப்பா. ஆனால் சியானுக்கு செம ஹாப்பி, எப்பா ஒரு வேளை எடுத்தாச்சுப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். தென் நம்ம ஹீரோனிக்கு டாக்டர் ஜியாங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாரு நான் ஊருக்கு வந்துட்டேன்னு. ஹீரோனி ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்லாம் அனுப்பி விட்டுருவா. அதுக்கப்புறம் ஜியானுக்கு அந்த கொஸ்டின்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூல் முடித்த பிறகு நம்ம ஹினி போயிட்டு இருப்பாள்ல வீட்டுக்கு. அப்போது ஜியானோ போய் ஏன் இப்படி ஃபாஸ்ட்டாக நடக்கிறா, உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கியா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறத வேவே இருக்கால அவள் பார்த்துட்டு அது ஜியான் தானே, அவன் ஹின்னா தன்னோட தங்கச்சின்னு கண்டுபிடிச்சிருப்பானோ. இல்லை இருக்காது, சீக்கிரமாக அந்த பர்த் மார்க்கு காட்டி நான் சூஃபமியோட பொண்ணாக மாறணும் அப்படின்னு வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பா.
இங்கே சியான ஹினிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வருவானா, அப்போ மனசுக்குள்ள தங்கச்சிக்கிட்ட நல்லா பேசி நான் இன்னுமே நல்லா க்ளோஸ் ஆகிடணும். அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ணாவும் செகண்ட் அண்ணாவும் பொறாமத்தியில் வெந்து சாகட்டும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹினிக்கிட்ட என்ன கேட்குறான்னா, உன் ஃபேமிலி ஆர்டினரி ஃபேமிலின்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஃபேமிலியே கிடையாது, சின்ன வயசுலேயே நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படி சொல்வா. அதுக்கப்புறம் ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணேன், பட் கண்டுபிடிக்க முடியலங்கிறா. இப்படி இவங்க பேசிட்டு வரும்போது சியனோட ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவள் தான் கால் பண்ணி தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படி சொன்னதும் இவங்க 2 பேருமே அடுத்த செகண்ட் அங்கே போயிடறாங்க. ஹீரோனி ரிப்போர்ட் பார்க்குறா. உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படி சொல்ல இந்த ஃபியான்சிக்காரி இருக்கால அவள் விட மாட்டுக்கா. அவள் ஸ்டூடெண்ட், அவளுக்குலாம் சர்ஜரி பற்றி என்னன்னே தெரியாது அப்படின்னு வாக்குவாதம் பண்ண. அப்போ டாக்டர் இருக்காங்களோ அவங்களும் வந்து தாத்தா சீரியஸாக இருக்காங்க, ஸோ சர்ஜரிலாம் பண்ணால் வேலைக்காகாது, கண்டிப்பாக அந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படி சொல்ல இதை கேட்டு சியனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோனியும் இதை க்யூர் பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது நான் இந்த சர்ஜரிலே எக்ஸ்பர்ட் தெரியுமா, நானே சொல்கிறேன் இது முடியாதுன்னு, ஆனால் நீ என்னென்ன ஓவராக பேசுகிறா அப்படின்னு டாக்டரும் ஃபியான்சிக்காரியும் நம்ம ஹினியை போட்டு திட்டுறாங்க. வாக்குவாதம் தான் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. அப்போ டாக்டரும் சொல்கிறாரு, ஒரே ஒரு டாக்டரால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும், அவங்க நேம் ஜூன் அப்படி சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து ஜீனியஸ் டாக்டரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது நம்ம ஹினியை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஹினியோட நேம் அதில் ஜூனுன்னு இருக்கும். உன்னால் முடிஞ்சால் அவங்கள இன்வைட் பண்ணி பாரு அப்படி சொல்ல, இன்வைட் பண்ணிட்டேன்னா எதுக்கு இப்படி ஓவராக பேசுகிறா, அவங்க ஜீனியஸ் டாக்டர், இப்போ அவங்க எங்கே இருக்காங்க கூட தெரியாது, நீ கூட்டணும் வந்துடுவாங்களோ அப்படிவா சொல்லும்போது அதுக்கு ஹீரோனியும் நான் இன்வைட் பண்ணி காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் ஜியாங்க கூப்பிட்ருக்கேன், நானும் அவரு தான் சேர்ந்து சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படி சொல்ல, டாக்டர் ஜியாங்கா அவர் வேலையே பெஸ்ட் டாக்டர், நீ கூப்பிட்டோன்னு வந்துடுவாரா, கதையை அளந்துட்டு இருக்கா அப்படி இந்த பொண்ணும் டாக்டரும் சொல்லிட்டு இருக்காங்களா. கரெக்டாக டாக்டர் ஜியாங் வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹினிக்கிட்ட ரெஸ்பெக்டாக பேசுகிறாரா. அதை பார்த்துட்டு இவங்களுக்குலாம் சமஷாக்கு. ஏன்னா டாக்டர் ஜியாங் பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு பெஸ்ட் டாக்டர்னு. இப்போ சர்ஜரி பண்ண 2 பேரும் போகலான்னு நினைக்கிறாங்களா. ஆனாலும் இந்த டாக்டர் இருக்காங்களா ஹினி விட மாட்டேக்காங்க. அவள் சின்ன பொண்ணு, அவளாம் செட் ஆக மாட்டா, நான் வேணா உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக அங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நானே ஹீரோனிக்கு அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ண போகிறேன், அவங்க எப்படி சர்ஜரி பண்ணுறாங்களோ அதை பார்க்க தான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனியை பற்றி தான் சொல்கிறாங்க. இவங்க சுவான் செக்டரோட யங் லேடி ஜீனியஸ் டாக்டர் அப்படின்னு எவிடன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஜியானுக்குலாம் இதை பார்த்துட்டு செம ஷாக்கு. சுவான் செக்டரை பற்றி பெருசாலாம் நமக்கு ஒன்றும் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒருவேளை சின்ன வயசுலேருந்து அவள் அங்கே வளர்ந்துருக்கலாம், தெரியல, அது பெருசாக அந்த கதையை நமக்கு காட்டவே இல்லை. சுவான் செக்டரோட யங் லேடி ஜீனியஸ் டாக்டர் அப்படி மட்டும் தான் காட்டியிருக்காங்க, மற்றபடி பெருசாலாம் நம்ம ஹீனியை பற்றி அதில் காட்டவே இல்லை. இப்போ ஹீரோனையும் டாக்டர் ஜியாங்குமே ஆப்ரேஷன் பண்ண போயிடறாங்க. இதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனி ஏதோ ஒரு பையன் கூட போயிருக்கான்னு தெரிய வருது. ஸோ செம கடுப்பாக்குறான். எதுக்கு உன்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு போனா அப்பெல்லாம் புலம்புறானா, அசிஸ்டண்ட்டாக எதை சொல்ல வராரு, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அந்த பையனை பற்றி எனக்கு தெரிய வேண்டாம், எனக்கு அதை கேட்க இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலான்னு பார்க்குறான். பட் வேண்டான்னு மெசேஜும் பண்ணாமல் விட்டுறான். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேக்கே. சரி சொல்லு, ஹீரோனி எந்த பையன் கூட போனா அப்படி சொல்லி கேட்க, கிளியராக பார்க்கல மாஸ்டர், பட் மேடத்தோட கிளாஸ்மேட்டு தான் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு அவங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி பார்த்தோம், இப்போ எங்கே இருக்காங்க தெரிஞ்சுட்டு அப்படி சொல்லும்போது நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேனா அப்படி ஹீரோ சொல்லும்போது இவர் அமைதியாகிறாரு. ஆனால் ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே கேட்டுறான், சரி இப்போ எங்கே இருக்கா அப்படி சொல்லி கேட்க, ஹாஸ்பிட்டல் அப்படி சொன்னதும் ஹீரோ பதறான். சரி வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படி சொல்லி கிளம்ப அசிஸ்டன்ட் குறுன்னு பார்க்குறாரா. அதை பார்த்துட்டு நானும் அவன் மேலே அக்கறைப்பட்டு ஒன்றும் போகல, அவள் என் ஒய்ஃப், அதான் பார்க்க போகிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு வீரப்பா பேசிட்டு போக, அதான் எனக்கு தெரியுமே அப்படி சொல்லிட்டு இவரும் பின்னாடி போவார். இங்கே சியானோட ஃபியான்சிக்காரி இருக்காளா, அவள் புலம்பிட்டு இருக்கா, ஐயோ அவங்க தான் ஜீனியஸ் டாக்டர்னு தெரியாமல் நான் ரொம்பவே வாயை விட்டுட்டேனே அப்படின்னு புலம்பிட்டு அவளே திட்டிட்டு இருப்பா. சியான் கிட்ட நீயாட்டும் சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்பா. எனக்கே தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் தங்கச்சி இவ்வளோ வருஷமாக அங்கே தான் இருந்தாளா அப்படின்னு அவனுக்கு அந்த டைமில் ஹீரோட முடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருப்பான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. உடனே டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுக்க போயிடான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சா, நம்ம ஹினி மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்கான் இல்லையா, அதனால ஹீனோட நேம் கூட சொல்ல மாட்டேக்கான். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எடுத்து காட்டி இந்த நேமில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படி சொல்லி கேட்குறான். அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களா அசிஸ்டண்ட்டோ. அப்போ நான் மறுபடியும் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அவங்க ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ சியான் இருக்கான்ல, அவன் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு அவன் அந்த பக்கமாக தான் வருவான். ஹீரோ நிற்கிறத
போறத பார்த்துட்டு ஃபூஜிங் நீங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்கவும் ஹீரோவோ என் ஒய்ஃபை பார்க்க வந்தேன் அப்படின்னு சர்டிபிகேட்லாம் காட்ட உனக்கு மேரேஜ் ஆகிட்டா? ஆமா, நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் வச்சிருக்கிறோம், ரொம்பவே லவ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளவே நான் என் ஒய்ஃபை 2 டைம் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், அவ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இந்த விதியே சொல்லுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹீனோட ஃபேமிலி சூ ஃபேமிலின்னு ஆல்ரெடி தெரியும். போன லைஃப்லையும் சரி இந்த லைஃப்லையும் சரி அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ், பட் உன்னால உன் சிஸ்டர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, பார்ப்போம் ஹீரோனி உன்னை பார்த்ததும் கண்டுபிடிக்கிறாளான்னு அப்படி ஹீரோ மனசுக்குள்ள சொல்ல, இங்கே சியானை பார்த்தீங்கன்னா ஹாப்பி மேரேஜ், சீக்கிரமாக குழந்தையெல்லாம் பெற்றுக்கிடுங்க அப்படி விஷ் பண்ணுறான். ஹீரோட ஒய்ஃபு தன்னோட தங்கச்சி தான் தெரியாம இவன் இப்பெல்லாம் விஷ் பண்ணுறான். விஷ் பண்ணிட்டு நல்ல வேலை இவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு, இல்லைன்னா என் தங்கச்சி தான் பாவம் அப்படின்னு நினைப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, சின்ன வயசுலேருந்து ஹீரோனியை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அதாவது ஹீனி தொலைறதுக்கு முன்னாடி இருந்திருப்பா இல்லையா, அப்பயுமேலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். மேரேஜ் பண்ணால் ஹீனியை மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கான் போல. அதுக்கு தான் சியான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நல்ல வேலை என் தங்கச்சி கூட மேரேஜ் ஆகலப்பா, என் தங்கச்சி தப்பிச்சிட்டா, வேற பொண்ணு கூட தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு இவன் ரொம்ப ஹாப்பியாகி, ஆமாம் உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு தான் நீங்கள் வந்தியா அப்படி சொல்லி கேட்க, மேடம் ஆப்ரேஷன் ரூமில் நிற்காங்க அப்படின்னு இவங்க ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அதை ஹீரோ கிட்ட சொல்லவும் இதை கிட்ட சியானோ என் தாத்தாவும் ஆப்ரேஷன் ரூமில் தான் இருக்காங்க அப்படி சொல்வான். ஹீரோக்கு புரியுது அப்போ ஹீரோனி அங்கே தான் இருப்பான்னு. உடனே அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சியான் இருக்கலாம், அவன் ஹீரோ கிட்ட, ஹீரோ உன்னோட ஒய்ஃப் பக்கத்துல இருக்கிற ஆபரேஷன் ரூம்ல இருப்பால இருக்கும், நீ அங்க போய் பாரு அப்படி சொல்ல ஹீரோ ஒரே ஒரு முறை தான் பயந்துறான். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு போல. நம்ம இனி வெளியே வருவாளா, ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டாளா அப்படி சொல்லி கேட்பானா. சாரிப்பா நானே எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாளா. ருவான் நீ என்னை லவ் பண்ண மாதிரியே தெரியல, யார் சொன்னா, இந்த உலகத்திலே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படி நம்ம ஹினி சொல்வா. சரி அப்போ நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு எப்போதும் நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டாக்டர் ஜியாங் இருக்காங்களா, அவங்கள வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அப்படி சொல்லிட்டு சியான் கிட்ட, நீங்களும் ஹீரோனையும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல, நான் ஆல்ரெடி டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிறேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி தான் பார்க்க போவான். அங்கே இவங்க 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்டா அப்போதான் ஹீரோனி ஃபேஸை பார்க்குறான். அப்போ நீ ருவானியை மேரேஜ் பண்ணியிருக்கிறா? ஆமாம் சியான், நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், ஹீரோனி தான் என்னோட ஒய்ஃபு, ஹனி நான் உனக்கு என்ன வேணும் நீயே சொல்லு அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது இவனும் ஹஸ்பண்ட் சொல்ல, அடக்கடவுளை எனக்கே இந்த சோதனை, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினா அதே நடந்திருக்கு அப்படி சியான் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். காம்டோன் அப்போ இந்த நாய் என் தங்கச்சி ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு இவன் ஒரு பக்கம் மனசுக்குள்ள சொல்லி புலம்புறானா. இன்னொரு பக்கம் இவங்களை பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கா பேசுறாங்களா, அதை பார்த்துட்டு இவன் வெறி ஆகுறான். கோவலாம் சமயம் வருது, பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணாவும் செகண்ட் அண்ணாவும் வரட்டும் அப்புறம் இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீனி கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவான் தாத்தாவை சேவ் பண்ணதுக்கு. ஹீரோனே அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லங்கிறா. அப்போ ஹீரோவோ சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்றானா. நான் இருக்கும் போதே என் தங்கச்சிக்கு கிஸ் கொடுக்குது பாரு, இவனெல்லாம் அடிக்கணும் போல தோணுது அப்படின்னு சியான் கடுப்புல நிற்பான். ஹீரோனியும் சரி எதுனாலும் டாக்டர் ஜியாங் கிட்ட கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோயினியும் அங்கிருந்து போயிடுவாங்க. பட் சியானுக்கு தான் ஹீரோ மேல சம வெறியாகுது. ஹீரோ போட்டு திட்டிட்டு இருப்பானா. அப்போ பார்த்தா அவங்க அண்ணா கால் பண்றாங்க. இப்போ அவங்க அப்ரால இருக்காங்க போல, அதனாலதான் இங்க வர முடியல. தாத்தா பத்தி தான் கேக்குறாங்க. இவனுமே தாத்தாவோட கண்டிஷன் இப்போ ஓகே தான், ஆப்ரேஷன்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்வான். சொல்லிட்டு அண்ணா தங்கச்சி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நான் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிறேன், இன்னும் அதோட ரிசல்ட் 2 நாளைக்குள்ள வந்துடும் அப்படி சொல்ல அவங்களுக்கும் செம ஹாப்பி. சரி நான் சீக்கிரமா சைனாக்கு வரேன், அதுக்கு முன்னே நீ தங்கச்சி ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்படி சொல்வாரு. ஏன்னா அப்படி பண்றா, நான் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டேன்ல, நீ இங்கேயே வந்து பாரு அப்படின்னு இவன் சொல்வானா. டே அனுப்புடா, இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னோட பாக்கெட் மணியை தர மாட்டேன் அப்படி சொல்லவும் சரி அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு இவன் வச்சிருவான். ஐயோ ஹீரோ பத்தி சொல்ல மறந்துட்டே அப்படின்னு புலம்புவான்.
இதுவே இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்களா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் ரெண்டு பேரும் ரீபன் ஆகி வந்திருக்காங்க இல்லையா, அந்த விஷயம் தெரிய வருது ரெண்டு பேருக்குமே. இதுல ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ரீபன் ஆகி வந்திருக்கிறான், அதுக்கப்புறம் தான் நம்ம ஹினி ரீபன் ஆகி வந்திருக்கிறா. இப்போ அப்படியே பேசிட்டு ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் இந்த வேவே இருக்கால, அவ ஹினி கிட்ட நல்ல விதமா பேசி டின்னருக்கு கூப்பிடுவா. கூடவே சென்னு வருவான். அப்படின்னு சொல்ல ஹீரனியும் நீ நடிச்சதெல்லாம் காணும், என்ன மறுபடியும் ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணாதா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி மிரட்டிட்டு அவ கழுத்துக்கிட்டே ஒரு ஊசியை இறக்கி விட்டுட்டு தான் போறா. அப்புறம் கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரமே பேசிட்டு வருவாங்க. மந்த்லி எக்ஸாம் பத்தி தான். இப்போ ஹீரோனி டாப் மார்க் எடுத்துருக்கலாமா, அதை பத்தி தான் இவங்க ரெண்டு பேசிட்டு வருவாங்களா. அப்படி பேசிட்டு வரும்போது அவங்க முன்னாடி ரெண்டு மூணு ரவுடி பசங்க வந்து நிற்கிறாங்க. ஹீரோனி அடிக்க தான் அந்த வேவேர்கால அவ தான் அனுப்பி விட்டுருக்கா. ஃப்ரெண்டுக்காரியோ நான் சியானுக்கு கால் பண்றேன் அப்படின்னு தனியா ஓடி வந்து கால் பண்ணி விஷயத்த சொல்வா. பட் அவங்க வரதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுறா. அவ ஊசி வச்சிருப்பா இல்லையா, அந்த ஊசியை வச்சு இவங்களோட ப்ரெஷர் பாயிண்ட் லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோனி போன பிறகுதான் இவங்க ரெண்டு பேருமே வராங்க. ஹீரோனி இல்லாத பார்த்துட்டு அம்மா ஹீனி எங்க அப்படி சொல்லி இவங்க கிட்ட கேட்க, பார்த்தா தெரியல அவ எங்களை லாக் பண்ணிட்டு போயிட்டா அப்படி சொல்ல. போய் சொல்லாதீங்க, அவள ரொம்ப வீக்கான பொண்ணு அப்படி சொல்ல. வீக்கா, அந்த பொண்ணை வீக்னு சொல்றா அப்படின்னு இவர் கத்துறாரு. அப்புறம் ஹீனிக்கே ஃபோன் பண்ணி கேட்போன்னு கேட்குறாங்க. அவ எனக்கு ஒன்றும் ஆகலை, அடிப்படல அப்படி சொல்றா. பட் இவங்க ரெண்டு பேருமே நம்ப மாட்டுக்காங்க. சரி நம்பலையா, அப்போ வீடியோ கால் வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ வீடியோ கால் போட்டு தான் பேசுகிறாங்க. சியான ஹினியை பார்த்துட்டு அவள் கழுத்தில் நேற்று ஹீரோ ரொமான்ஸ் பண்ண மார்க் இருக்கவே அது என்னது அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, உடனே ஏதோ சமாளிச்சுட்டு வச்சிடா. சியானுக்கு புரிஞ்சு போயிட்டு ஹீரோ பார்த்த வேலைன்னு செம கடுப்பாகிறான். தென் ஃப்ரெண்டுக்காரி இருக்கால, லேட் ஆகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் போயிடறா. அப்போ சியானுக்கும் டாக்டர் ஜியாங் இருக்காங்களா, அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டுன்னு. அடுத்த செகண்ட் அங்கே போய் அதை பார்க்குறான். அதில் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிட்டு ஹீரோனா தன்னோட தங்கச்சின்னு. ஸோ செம ஹாப்பி ஆகுறான். மற்ற பிரதர்ஸ்க்குமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறான். இப்போ டாக்டரும் சியானுமே பேசிட்டு இருக்கிறத இந்த வேவே இருக்கல்ல, அவளும் சென்னும் வெளியே இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சென்னும் கேட்குறான் என்ன நடக்குது அப்படின்னு. அவளோட டேட்டு இருக்கு இல்லையா, அதை காட்டி நான் தான் சூ ஃபேமிலியோட பொண்ணு, உனக்கு தெரியும் இல்லையா சூ ஃபேமிலியோட பொண்ணு கழுத்தில் இதை மாதிரி பர்த் மார்க் இருக்கும்னு, அதுதான் எனக்கு இருக்கு. பட் ஹீரோனி இருக்கல்ல என்ன மாதிரியே காப்பி பண்ணியிருக்கிறா. அது மட்டும் இல்லை, என்னோட ஹேர் ஆட்டை போட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்து இப்போ என்னோட ஐடென்டிட்டியை திருடிட்டா அப்படி சொல்லி இவ ஃபீல் பண்ணி அழுறாளா. நீ தான் சூ ஃபேமிலியோட பொண்ணா, கவலைப்படாத, உன்னோட ஐடென்டிட்டியை நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு எப்பா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துட்டு, இனிமே சூ ஃபேமிலியோட மருமகளை நம்ம ஆக்கிடலாம், இனிமே நானும் பெரிய பணக்காரன் தான் அப்படின்னு கற்பனை கொட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீனி இருக்கால, நேற்று ஹீரோ பண்ணதுக்கு அவனை பிடிச்சி மார்க்கெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்படியே போட்டுட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண வர சடனாக நம்ம ஹீனிக்கு வயிறு வலிக்குது போல, பீரியட்ஸ் வந்துட்டு போல. ஹீரோ தான் வயிற்றெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருப்பான். மறுநாள் விடிஞ்சதும் ஹீரோ தான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி ஹீரோனிக்கு ஊட்டி விடுவான். நீ இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம், லீவ் போட்டிருக்கோ அப்படி சொல்ல. இல்லை நான் போகிறேன், போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுவேன் அப்படின்னு எப்படியே ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்துடா. ஆனாலும் அவளுக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது போல, வந்தோடனே படுத்துறா. இதை பார்த்து சியானோ ஹீரோனிக்கு நேற்று நடந்த பிரச்சனை தான் அடிபட்டிருக்கும் போல அப்படின்னு பதறி போய் கேட்குறான். என்ன ஆச்சு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, இது எல்லா கேர்ள்ஸ்க்கும் மந்த்லி வர்றது தான் அப்படி சொன்னாலும் நம்ம சியானுக்கு விளங்க மாட்டுக்கு. ஃப்ரெண்டுக்காரி தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போ தான் நம்மளுக்கு புரியுது. இரு இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேட்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோனிக்கிட்ட கொடுப்பான். கொஞ்சம் ஷையாக தான் ஆகுறான். அப்புறம் அவனுக்கு டாக்டர் ஜியாங் இருக்காங்களா, அவங்க மெசேஜ் பண்ணுறாரு தாத்தா கண் முழிச்சிட்டாங்கன்னு. இந்த விஷயத்த ஹீரோனிக்கிட்ட சொல்லிட்டு வாரியன் கூப்பிட்டா. அவளும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. இவங்க போகிறத இந்த வேவே இருக்கல்ல, அவள் சென்னுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா. ஏன்னா இன்னைக்கு ஹீரோனி கொலை பண்ண போகிறாங்க போல. சென்னி இருக்கான்ல, அவே தான் நிறைய ஆட்கள்லாம் செட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இங்கே ஹீரோனி கொல்றதுக்காக இவன் ட்ராப்லாம் பண்ணியிருக்கான் போல. ஹீரோனி அதுலேருந்து தப்பிச்சிரா. அப்புறம் ரவுடி பசங்களாம் வராங்க. ஜியானோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மோதுங்க, நீங்கள் யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுதா, சூ ஃபேமிலி, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்வான். அதுக்கு ஹீரோனியோ இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோனி அவங்கள அடிச்சுட்டு ஊசியை வச்சு குத்தி லாக் பண்ணிட்டு யார் உங்களை அனுப்புனாங்க அப்படி சொல்லி கேட்டா அவங்க பதிலே சொல்ல மாட்டேக்கானுவேன். ஹீரோனிக்கு தெரியுது சென்னும் வேவையும் பார்த்து விட்ட வேலைன்னு. உடனே இவங்க எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட ஒப்படைக்க சொல்ல இவன் இருக்கான்ல, அவன் வந்து சியான கத்தி வச்சு குத்த வாரா. ஹீரோனி சேவ் பண்ணிடுறா. அப்போ சடனாக அவளுக்கு வயிறு ரொம்பவே பெயின் ஆகுது. அப்படியே மயங்கிறா போல. சியான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறான். தாத்தாவுமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க தன்னோட பேத்தியை பார்க்க ஆசையாக இருந்திருப்பாங்க. இப்போ இப்படி மயக்கத்தில் கிடக்கா இல்லையா, அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரும் சொல்கிறாங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது, பெயினால தான் இப்படி மயங்கிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஹீரோவை இந்த நியூஸை கேள்விப்பட்டு ஹீனி வந்து பார்க்குறான்னா, ஐயோ கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது,
என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படி சொல்லி கேட்பானா. டாக்டரும் சொல்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கு, அதனால தான் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்னு. இவன் ஒரே ஹீரோனி கையை பிடிச்சி பாசமாக கிஸ் பண்ணுவானா. அதை பார்த்துட்டு தாத்தாவோ இவன் என் கண்ணு முன்னாடி வச்சு என் பேத்தி கிஸ் பண்ணுறான், பத்தாதுக்கு ஒய்ஃப்னு சொல்கிறான் அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆக சியன் தான் தாத்தா காம்டோன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். தென் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹினி முழிக்கிறாளா. இப்பதான் தெரிஞ்சிட்டு இல்லையா ஹின் தான் தன்னோட பேத்தி தன்னோட தங்கச்சின்னு. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு என்ன பிரதன் கூப்பிட்டு அப்படின்னு சியான்னு சொல்லுவானா. நம்ம ஹினியுமே கூப்பிடுவா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தாத்தாவுமே அப்படிதான் என்ன தாத்தான்னு கூப்பிட்டுன்னு சொல்ல அவளும் கூப்பிடுவா. இப்படி இவங்க பாசமெல்லாம் பொழிஞ்சிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்த ஹீரோவோ அப்போ நான் உனக்கு யாரு அப்படி சொல்லி கேட்பானா. ஏ அவங்க என்னோட பிரதரும் தாத்தாவும், அதுக்கு போய் நீ ஜெலஸ் ஆகுறா அப்படி சொல்லிட்டு தாத்தா இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் 2 பேரும் ரொம்பவே லவ் பண்ணுறோம் அப்படி சொல்வா. பட் தாத்தா ஏற்றுக்கிற மாதிரிலாம் தெரியல. தாத்தா சொல்கிறாங்க என் பேத்தியோட மற்ற அண்ணாக்கெல்லாம் வராங்க, அவங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படி சொன்னதும் சியானுக்குலாம் செம ஜாலி. அவங்க 2 பேரும் எப்படினாலும் ஒத்துக்கிட மாட்டாங்க, நம்ம தங்கச்சி நம்ம கூட தான் இருக்க போறா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹினி ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா அந்த சென் தானே நம்ம ஹினியை கொலை பண்ண ஆள் அனுப்புனது. அப்புறம் வேவே வந்து ஹினோட ஐடென்டிட்டி திருட பார்த்துருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்றா. இவங்க எல்லாருக்குமே சமக்கு வருது. தாத்தாக்கலாம் என் பேத்தி மேல கை வைக்க பார்த்தனா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு தாத்தா கூப்பிடுவாங்க. ஹீரோ சொல்றான் அவன் என் ஒய்ஃபை கொலை பண்ண பார்த்துருக்கிறான், ஸோ நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் வீட்டுக்கு தான் போவான். அங்க அவனை பார்த்தீங்கன்னா ஃபோனே பார்த்துட்டு இருக்கான். ஹினி செத்து போயிட்டாலா இல்லையா எந்த நியூஸும் வரமாட்டுக்கே அப்படின்னு ஃபோனே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனே ஒரு முடிவு பண்ணிக்கிறான், ஹினி கண்டிப்பா செத்து போயிருப்பா அப்படின்னு. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அவனை எப்படி கவனிக்கணுமோ அந்த விதத்துல கவனிச்சு விடுறான். ஆனா அவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டுக்கானே. நான் சூ ஃபேமிலியோட வருங்கால மருமகன், வேவே இருக்கால அவ தான் அவங்க வீட்டு பொண்ணு, என் மேல கை வச்ச உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. அப்படி அன்னைக்கு நீ வந்து நிப்பாலமா. ஐயோ பேய் பேயின்னு பயப்படுறான். அப்புறம் இந்த வேவே இருக்கல்ல அந்த பொண்ணுமே கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ இவன் இருக்கால வேவே கிட்ட நீ தான் சூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்ல அவங்க கிட்ட. அப்படி சொல்லும் போது இவா சரி நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல, நானும் கிடையாதே, நான் சூ ஃபேமிலியோட பொண்ணு கிடையாது, நான் உங்ககிட்ட எப்போ ஏட்டு சொல்லியிருக்கேனா அப்படின்னு போய் சொல்றா. ஆனா இந்த சென்னை இருக்கெல்லாம் அவன் வடிகட்டின முட்டாளா இருப்பான் போல. ஹீரோனி தான் வேவே மிரட்டி இருப்பா போல, அதனால தான் பயந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டேக்கான் அப்படின்னு நம்ம ஹீனி பிடிச்சி திட்டுறான். நீ தானே அவளை மிரட்டி இருக்கான்னு. நம்ம ஹீனியும் நீ தான் சூ ஃபேமிலியோட பொண்ணா அப்படின்னு கேட்பாளா. நான் இல்லை என்ன விட்டுரு, சென் தான் உன்னை கொலை பண்ண ஆள்லாம் செட் பண்ணது, என்கிட்ட ரெக்கார்டிங்லாம் இருக்குது அப்படி சொல்றா. பட் இருந்தாலும் இந்த முட்டாள் இருக்கால நம்பவே மாட்டுக்கான். வேவே பயந்துட்டு தான் உண்மையை சொல்ல மாட்டுக்கா, அப்படிதான் இன்னுமே நம்பிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு தாத்தா வராங்களா, அவங்க ஹீனி தான் தன்னோட பேத்தின்னு சொல்றாங்க. இவன் அப்பனாலுமே நம்ப மாட்டுக்கான். இல்லை இல்லை இவெல்லாம் உங்க பேத்தி கிடையாது, வேவே தான் உங்க பேத்தி அப்படி சொல்வான். அப்போ பார்த்து சியான் வருவான். அவன் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதை காட்டுவான். அவன் அதுவும் பார்ப்பான். பட் முன்னாடி வேவே சொல்லியிருப்பா இல்லையா என்னோட முடிய ஆட்டை போட்டு தான் அவன் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கான்னு. ஸோ அது ஞாபகம் வரும். இல்லை இல்லை இது வேவே முடியதான் இவன் ஆட்டை போட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்தா அப்படி சொல்லிட்டு இருக்கான். இங்கே வேவே பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லை, சென் தான் என்ன சூ ஃபேமிலியோட பொண்ணை நடிக்க சொன்னாரு, சூ ஃபேமிலி சொத்தை ஆட்டை போடதான் அப்படின்னு கதையை உள்டாவா மாத்துறா. அதாவது சென் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி மாத்திடுறா. இவனுக்கெல்லாம் சமக்கம் வருது. இப்போதான் புரியுது இவன் நம்மளை ஏமாத்திருக்கான்னு. அதனால திட்டுறான். ஏன் நீ தாண்டி ஹீரோனி கொலை பண்ணணும், அவன் உன் இடத்த பிடிச்சிருக்கா அப்படிலாம் சொல்லி என்கிட்ட வந்து புலம்புனா, இப்போ இப்படி மாற்றி பேசுகிறா அப்படி சொன்ன உடனே இவா சின்ன என்ன பேசுகிறீங்க, நீங்கள் தானே கொலை பண்ண பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படி சொல்லி காட்டுவா. ஜியான்லாம் எம்மா 2 பேரும் என்ன மாதிரி நடிக்கிறீங்க, ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது 2 பேருக்கும் அப்படி சொல்வான். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் கதையை முடிக்கலான்னு வருவானா. அதுக்குள்ள ஹீரோனியும் அவனை தொட்டு உங்கள் கையை அசிங்கப்படுத்த வேண்டாம், போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருங்கன்னு இவன் வாயில ட்ரக் டேப்லெட்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிடாங்க. இவனுக்கு போத வேற தலைக்கிறதா, இவ கூட தப்பாக நடந்துக்கிறான். அப்புறம் அவன் அங்கேருந்து போக பார்ப்பானா. இவ பிடிச்சிட்டு விட மாட்டுக்கா, ப்ளீஸ் போகாத, நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நிற்பாளா. இவனுக்கெல்லாம் செம கோவம் வந்துடுது, சமயம் திட்டிட்டு போவான். பட் இருந்தாலும் ஹக் பண்ணிட்டு நிற்பாளா. இந்த டைமில் கரெக்டாக மீடியா பீப்புள் வந்துடுது. இதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துறாங்க. இவன் இருக்கான் சும்மாவே காண்டில் இருக்கான். இவங்க வேற கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்கவும் அவங்கள துரத்தி விடுவான். இதெல்லாம் ஃபோனில் ஹீரோயினி பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்ப தண்டனை கிடைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு 2 பேருமே எப்போதும் போல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து சென்னை இருக்கான்ல அவன் இந்த மாதிரி கேஸில் மாட்டிக்கிட்டான்ல, ஸோ அதனால அவங்க வீட்டிலேருந்து அவனை துரத்தி விட்டாங்க. ஆக்சுவலி இவன் இருக்கான்ல சென் ஃபேமிலியில் தப்பான முறையில் பிறந்த பையன் தான். இப்படி இந்த மாதிரி கேஸில் மாட்டினதால வெளியே
வெளியே அனுப்பிட்டாங்க. இங்கே இந்த வேவையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க போல. அவ சென்கிட்ட வந்து என்னை விட்டு போகாத அப்படிலாம் சொல்வா. உன்னால தான் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு வெறியாகிறான். அப்போ ஒரு காரில் நிறைய ரவுடி பசங்களாம் வந்து இவளை தூக்கிட்டு போகிறாங்க. சென்னி இருக்கான்ல, அவள் தான் 1 மில்லியனுக்கு வித்துட்டான் போல. இப்போ அவளை கூப்பிட்டு போன பிறகு இவன் ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இதோட இந்த 2 பேரோட சாப்டருமே முடிஞ்சு இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. மற்ற 2 அண்ணாமார்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்தாலுமே நம்ம ஹீரோவை யாரும் ஏற்றுக்கிட மாட்டேக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷமாக எங்கள் தங்கச்சி பிரிஞ்சு இருந்துட்டோம், ஸோ அவள் எங்கள் ஃபேமிலியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹிந்தா தாத்தா கிட்ட கேட்குறா, தாத்தா நான் அவரை தான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பிரதர்ஸ்லாம் நோ, அவனை சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும், சப்போஸ் அவனால் நீ சஃபர் ஆகிட்டனா என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஆக மாட்டேன் அப்படி சொல்வா. சியானோ பேசாம டிவைஸ் பண்ணிடு, கடைசி வரைக்கும் எங்கள் கூட இங்கேவே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, டே உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படி நம்ம ஹீரோ கோப்படாத ராசா, இங்கே நீ பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா இங்கே சூஃபம்லோட மருமகனை ஆகிறதுக்கு இன்டர்வியூ போகுது, ஸோ என்கிட்ட நைஸாக பேசணும் அப்படி சியான் சொல்வான். அதுக்கப்புறம் ஹீரோன் தான் எப்படி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒத்துக்க வச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன, பிரதர்ஸ்லாம் ஹீரோ கிட்ட வந்து வான் பண்ணுறாங்க, என்ன பாரு என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கணும், கண்ணிலேருந்து ஒரு செட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா தொலைச்சி போடுவேன் அப்படி சொல்வாங்க. கவலைப்படாதீங்க நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். இப்படி இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.